அன்பு தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனல் மூலமாக அவங்க எல்லாரும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மைவித்திரி ஆட் பார்க்கக்கூடிய வியூவர்ஸுக்கு ஒரு சோக செய்தியை தான் இந்த வீடியோல பதிவு பண்ணியிருக்கேன். அர்ஜென்டாவும் அவசரமாகவும் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். இந்த வீடியோ நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னாக்கா என்ன சோகம் இருக்குது அப்படின்னு தெரியலாம். மகிழ்ச்சி எப்போ பிறக்குங்கிறதையும் ஒரு டீடைல்ஸ் அந்த வீடியோ சொல்ல காத்துக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதிய நண்பர்கள் யாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை அடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போற நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கிறான். மைவித்திரி ஆட் இது கோயம்புத்தூரை மையமா வச்சு கிணத்துக்கடவுல வந்து மிகப்பெரிய அளவுல பாப்புலரா தொடங்கினாரு சக்தி ஆனந்தன் எம்டி அவர்கள். இத 2014 இருந்து தொடங்கி 2019 வரைக்கும் கொஞ்சம் ரன் நல்லாச்சு. 20ல வந்து கொஞ்சம் கொரோனாவுடைய காலகட்டம் இருக்கும்போது வீட்டிலேயே முடங்கி கிடந்த மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வுக்காகவும் ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காகவும் ஒரு வருமானத்துக்காகவும் இந்த நிறுவனத்தை வந்து மிகப்பெரிய அளவுல விளம்பரம் பார்த்தாவே பணத்தை அள்ளி அள்ளி கொடுத்த சக்தி ஆனந்தன் அவர்கள் இதை வந்து கார்பரேட்டுக்காக மாத்தினாரு. கார்பரேட் லெவல்ல மாத்தினதுக்கு அப்புறம் நிப்டி அளவுல வந்து கொண்டுட்டு போய் மக்களை வந்து வேற லெவலுக்கு கொண்டு வந்திருந்தாரு. பல வீடியோ வந்து நான் மைவித்திரியில போட்டிருந்தாலும் கூட இந்த வீடியோ வந்து மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு பாப்புலரா இருக்க போகுது. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதிய நண்பர்கள் யாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை எடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போற நோட்டிபிகேஷன் ஒண்ணு போன வந்து கிடைக்கிறான். அப்படின்னு சோகமா இந்த வீடியோல சொல்ல போறேன்னா சக்தி ஆனந்தன் அவர்களுக்கு பெயில் கிடைக்கல. அதாவது மேல்முறையீடு செஞ்சு ஜெயில இருந்து வெளியே வரதுக்கு அவருடைய வக்கீல் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்துல மனு தாக்கல் பண்ணியிருந்தாரு. 19ஆம் தேதி காலையில இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னாக்கா 11:30 மணிக்கு வந்து இதுக்கு விசாரணை வந்து அடிப்படையில கோவையில வந்து போஸ்டர் அடிச்சு ஒட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு காலையில அதாவது சக்தி ஆனந்தன் அவர்கள் வந்து வெளியில வர போறாங்க, அவர் ரிலீஸ் ஆக போறாரு, மக்களுக்கு வந்து ஒரு சந்தோஷமான ஒரு ஹாப்பியா கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா மக்கள் வந்து இன்னும் மாறவே இல்லை அப்படிங்கிறது தான் நான் உணர்றேன். ஏன்னா என்னுடைய கமெண்ட்ஸ்லயே பாருங்க, என்ன வாயை மூடிக்கிட்டு போங்க, நீங்க வந்து ஸ்டாப் பண்ணுங்க, நீங்க வந்து பேசாதீங்க, சக்தி ஆனந்தன் மிக நல்லவர், அவர் வல்லவர், எல்லாம் தெரிஞ்சவர். ஓகே, நான் இல்லைன்னு சொல்லல, மக்களுக்கு உள்ளதை உள்ளபடி நம்ம தெரிவிக்கணும் இல்லையா? அதாவது 100க்கு 10 பேர் என்னை வந்து கரைச்சு ஊத்துனாலும் 90 பேருக்கு வந்து கொண்டு போய் சேர்க்க வேண்டியது என்னுடைய கடமை. ஒரு யூடியூபரா இல்லாம ஒரு சகோதரனா உங்கள ஒருத்தனா நம்ம யூடியூப் சேனல் சொந்தங்களா நான் பாக்குறேன். அப்படிங்கிற அடிப்படையில் தான் கோவையில போஸ்டர் அடிச்சு விட்டு இருக்கக்கூடிய அந்த தமிழக மக்களுக்காகவும் இன்னும் சொல்லப்போனா மைவித்திரி ஆடு பார்க்கக்கூடிய அந்த மக்களுக்காக ஒரு இந்த சோக செய்தியை நான் வந்து பதிவு பண்ணியிருக்கேன். அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்துல 11:30 மணிக்கெல்லாம் வந்து தீர்ப்பு வெளியாச்சு. அவருக்கு பெயில் கிடைக்கல, அதாவது ஜாமீன் கிடைக்கல. அப்படிங்கிறதுனால அவருடைய நீதிமன்ற காவல் அதிகப்படுத்தி இருக்கிறாங்க EOW போலீசார். அவங்க தரப்புல வந்து வாதத்தை வந்து சரியா முறையா வச்சுட்டாங்க. அதன் அடிப்படையில வந்து அடுத்தடுத்த வீடியோல வந்து இன்னும் நிறைய ஸ்பெஷலான வீடியோக்களை நான் போட காத்துட்டு இருக்கேன். அவருக்கு பெயில் கிடைக்கலங்கிறதுனால அவர் வெளியே வர முடியாத ஒரே ஒரு காரணத்தினால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 9.5 லட்சம் பேர் பாதிப்புக்குள்ளா இருக்காங்க. மனம் இடிஞ்சு போய் உட்கார்ந்து இருக்கிறத என்னால உணர முடியுது. அடுத்த எபிசோட்ல இன்னும் தரவா அவர்கிட்ட என்ன செய்திகள் வருது, EOW அதிகாரிகள் என்ன சொல்றாங்க, எப்போ பெயில் கிடைக்கும், எப்போ பணம் கிடைக்கும் அப்படிங்கறத அடுத்த வீடியோல சொல்றேன். மொத்தத்துல 2450 கோடி சுகாவா போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழக மக்கள் நினைக்கிறத தமிழ்நாடு அரசு என்ன சொல்ல போறதுங்கிறதுல அடுத்த வீடியோல சொல்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதிய நண்பர்கள் யாரும் வந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை எடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போற நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கும் நண்பர்களே. பெயில் கிடைக்கிறது மட்டும் இல்லைங்க, அடுத்ததுல என்ன கிடைச்சாக்கா அவர் வந்து வெளியே வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோல சொல்றேன். நன்றி.